எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க மக்களே. இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து சென்றது, என்னென்ன சவால்களை சந்தித்தீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது ஒரு புது தொடக்கம். தேவன் உங்களுக்காக கொடுக்கிற ஒரு புது தொடக்கம். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற வாய்ப்பு உங்களுக்காக கிடைத்திருக்கிறது என்றால் நீங்க உறுதியா என்ன பண்ணலாம்? உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, தேவன் தாமே உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. ஒருவேளை நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இல்ல நம்ப முடியாததா இருக்கலாம். என்ன மாதிரி இப்படிப்பட்ட நிலைமையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒருத்தர் எப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்வார்? மிக சரியா. யார் மிக சரியா இந்த மாதிரி நினைக்கிறீங்களோ, என்ன எப்படி தேவன் தெரிந்து கொள்வார், எனக்கு எப்படி தேவனால உதவ முடியும், இந்த நிலைமையிலிருந்து எப்படி என்ன அவர் கண்டடைவார், மீட்டெடுப்பார் என்று யார் நினைக்கிறீங்களோ, மிக சரியாய் உங்களுக்கு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் மனுஷன் செயல்படுவது போல செயல்படுவது இல்லை மக்களே. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் வழிகள் நம்மால் ஆராய்ந்து அறிய முடியாதவை, நம் கற்பனை கேட்டாதவை, நம்முடைய உணர்திறன்களுக்கு மேலானவை, ஐம்புலன்களால் அதை அடக்க முடியாது. எனவேதான் தேவனுடைய சக்தி, தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே பணிக்க வேண்டுமானால் நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கை இப்போ எந்த நிலைமையில இருக்கோ அது ஒரு பொருட்டே அல்ல. தேவன் அதை உள்ளும் புறமும் மாற்றமடைய செய்ய முடியும். நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சி உங்களுக்கு ஆதாரம். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒருத்தரை தேவன் எப்படிப்பட்ட ஒருவராய் மாற்றி இருக்கிறார். எனவேதான் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். இவர் வாழ்க்கை மாற முடியுமானால் மக்களே, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாய் மாற முடியும். எழுதப்பட்டதை நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில் சாட்சி கேளுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கணும். கடற்கொள்ளையர்கள் என்ற வார்த்தையை கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? நீங்கள் நினைக்கிறீர்களா நான் படத்தை பற்றி கூறுகிறேன் என்று? உண்மையாய் கடற்கொள்ளையர்கள் இருப்பார்களா? உங்க சொல்ற பிரகாரம் எல்லாவற்றை திருடிட்டு போவார்களா? எனக்கு 12 வயசு இருக்கும்போது நான் குடியும் சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். சுரினாமி, ஹாலாந்து இந்த 2 இடத்துலையும் நானும் அவங்களும் சேர்ந்து சிகரெட் ஆனது கடத்துவோம். பிற்பாடு நான் கேப்டன்ஷிப் ஆனேன். எல்லாத்தையும் அங்கேருந்து பொருள் எடுத்துட்டு போகணும், கொடுக்கணும், எல்லாமே செய்யணும். பிற்பாடு என்னுடைய முதலாளி நான் எந்த அளவுக்கு வளரன்னு பார்த்து அவர் எனக்கு ஒரு சிறந்த போட்டு கொடுத்து இன்னும் நிறைய சரக்குகள் பிரேசிலுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய படகு கொடுத்தாரு. இந்த படகு கொடுத்தாரு பெருசா. முதல்ல நான் தூங்கும்போது 8 ரவுடிகளோட நான் தூங்கினேன். பிற்பாடு 15, 20 நிறைய ரவுடிகள் எனக்கு கீழே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு கேப்டன் எல்லாத்தையும் நான் ஆளலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த நேரம் நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போது நான் ஒரு சுரினாமில் இருந்தேன், என்னுடைய நாட்டுக்கு போக விரும்பின பிரேசிலுக்கு. ஆனால் அந்த நேரம் நான் அந்தளவுக்கு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். ரொம்ப மோசமான கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக மாறிட்டேன். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக மாறினேன். பிற்பாடு என்னுடைய அம்மாவுடைய உதவியை தேடி போகலான்னு சொல்லி என்னுடைய ஊருக்கு போகணுன்னு நினச்சேன். அம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அம்மா எனக்கு உதவி செய்யலை. மகனே, நீ மாற போறதில்லை. ஏன்னா நீ மாறணும்னு விரும்பலை. இந்த உலகத்துல இருக்க வாழ்க்கையை தான் நீ வாழணும்னு விரும்புற. நான் ஏன் இந்த உலகத்துல உன்னை கொண்டு வந்தேன்னு எனக்கு இருக்கு. ஒருவேளை என் மகன் இறந்துட்டான்னு கூட நான் நினைச்சிருக்கேன். எங்க அம்மா பேசின அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப அதிகமா காயப்படுத்தியது. இன்னும் கெட்ட பழக்கத்துக்கு, கஞ்சா பழக்கத்துக்கு ரொம்ப அதிகமா அடிமை ஆயிட்டேன். போலீஸானவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க எல்லா கதவையும் போட்டு உடைப்பாங்க. என் மகன் உள்ள இருக்கானான்னு தேடி பார்ப்பாங்க. எனக்கு அந்த அளவு அவமானமானது இருக்கும். அந்த அளவு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். வீட்டுக்குள்ள அழுதுட்டே இருப்பேன். ஏன்னா மக்கள் வந்து சொல்லுவாங்க, உன்னுடைய மகன் ரோட்ல பஸ் ஸ்டாப்ல படுத்துட்டு இருக்கான், போய் குப்பைகள்ல இருக்க உணவை சாப்பிட்டுட்டு இருக்கான். செத்துடலான்னு சொல்லிட்டு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி எடுத்தேன். கழுத்தை சுத்தி கயிறை கட்டிக்கிட்டு பிரிட்ஜு மேல இருந்து குதிக்கலாம்னு நினைச்சு குதிக்க போற நேரத்துல என்னுடைய கசின் அங்கிருந்து பார்த்து ஓடி வந்து, என்ன பண்ற எல்டன், என்ன ஆயிடுச்சு, ஆன்டி உனக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க. எப்போ அவங்க வந்து இந்த வார்த்தை சொன்னாங்களோ, எங்க பணம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை,
அத்தை என்ன சொன்னாங்கன்னா, கையில காசு தரமாட்டேன், உனக்கு பஸ் டிக்கெட் வாங்கி சம்போலுக்கு உன்னை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்போ என் மருமகனை அந்த நிலைமையில பார்த்தனோ எனக்கு ரொம்பவும் அதிர்ச்சியா இருந்தது. அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பைரட், ஒரு நல்லா இருந்த மனுஷன் எப்படி அந்த நிலைமைக்கு வந்தாரு? அவருடைய நிலைமையானது ரொம்ப ரொம்பவும் மோசமானதா இருந்தது. அவருடைய ஜீன்ஸு மண்ணுல போட்டு புரட்டி ரொம்பவும் அழுக்கானவரா இருந்தார். அவரை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. என் ஆன்ட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. நான் அவங்க வீட்டுக்குள்ள போனேன். அங்க டேபிள் மேல ஒரு 5000 கிட்ட காசு இருந்தது. இப்போ 3 நாள் நான் பிரயாணம் பண்ண பஸ்ஸில் என் ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வர்றதுக்கு என்னால் 3 நாள் கஞ்சா அடிக்காம குடிக்காம என்னால் இருந்ததே இல்லை. அவங்க அந்த பக்கம் திரும்பின உடனே அங்கிருந்த பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அது என்னுடைய தசம பாகமா இருந்தது. அது என்னுடைய முதல் கனி என்னுடைய தேவனுக்காக. அங்க பக்கத்து வீட்டார்கிட்ட எப்படியோ விதத்துல நான் திரும்ப அந்த இடத்துக்கு போனேன். நெடுகாலமா நான் வீடு இல்லாம இருந்தேன். இப்போ தெரு பசங்களோட எப்படி பேசணுன்ற அந்த ஒரு பழக்க வழக்கம் எனக்கு இருந்தது. இந்த பழக்க வழக்கத்தோட நான் பேசினேன், இங்க வா, என்கிட்ட 10 பொட்டலம் இருக்கு. இப்போ அங்க அவரு அந்த 10 பொட்டலம் என்கிட்ட குத்தாரு, கஞ்சா அடிக்கிற அந்த பொட்டலம். அதுக்கப்புறம் நான் கையில இருந்த காசு நான் கொடுத்தேன். அந்த இடத்துலயும் அந்த 10 பொட்டலத்தையும் நான் கஞ்சா அடிச்சு காலி பண்ணிட்டேன். நான் நினைச்சேன் அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு. ஏன்னா கொஞ்ச நாளா அவரு வீட்ல இருந்து காணாம போயிட்டாரு. நான் அப்போ நினைச்சேன், என் தேவனே, அவர் எங்க போயிட்டாரு? அவருக்கு என்ன ஆச்சு? அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியலையே. நான் கண்ணை மூடி ஜெபிச்சிட்டு இருந்தேன். நான் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவர் என் பக்கத்துல இருந்தாரு. அவருடைய சட்டை இல்லாம உடம்புல ஒரே ரத்த காயமா இருந்தது. அப்ப அவங்க சொன்னாங்க, எல்டன் நீ எங்க போயிட்ட? உனக்காக ரொம்ப நான் கவலைப்பட்டேன். எங்க இருந்த? இல்ல ஆண்டி, நான் இங்கதான் பக்கத்துலயே இருந்தேன். இங்க பாரு, இந்த துணியானதை நான் உனக்காக வாங்கியிருக்கேன். நீ உன்னை தயார்படுத்திக்கோ. நம்ம ஒரு இடத்துக்கானது இப்ப போறோம். அப்ப எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருந்தது. யூனிவர்சல் சர்ச்சுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்போ ஆண்டி இதெல்லாம் எனக்கு உதவியா இருக்காது அப்படின்னு சொன்னேன். எனக்கு என் வாழ்க்கை மேல நம்பிக்கையே இல்லை. நான் எப்போ டிவியில அந்த நிகழ்ச்சியானதை பார்த்தனோ, கெட்ட பழக்கத்திலிருந்து குணமாக்குதல் நிகழ்ச்சியை நான் பார்த்தனோ, நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த உதவி எண்ணுக்கு நான் தொடர்பு கொண்டேன். இதுதான் நேரம் நான் முடிவெடுத்தேன். அப்போ நான் கேட்டேன், இந்த ஆண்டவர் தான் எல்லாருடைய வாழ்க்கையை மாத்துவாரா? ஒருவேளை வாழ்க்கை மாறலனா இந்த இடத்த விட்டு நான் போயிடுவேன், இன்னும் ரொம்ப மோசமா நான் மாறிடுவேன். அப்போ என்னுடைய ஆண்டி சொல்லிச்சு, இல்ல மருமகனே, நிச்சயமா வித்தியாசம் ஏற்படும். அப்படியா, சரி போலாம் அப்படின்னு நான் சொன்னேன். உனக்கு உதவி தேவையா? ஆமா. உண்மையாவா? இது மூந்து பாரு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கஞ்சா வாசனை வருதா? ஆமா வருது. சரி இது குடிச்சு பாரு. இது சாராயமா? ஆமா. நல்லா இருக்கா? மீதி இருக்கிறது குடிக்கிறியா? பாருங்க என்ன நடக்க போகுது என்று. தேவன் என்ன விஷயத்தை செய்ய போகிறார் என்று பாருங்கள். கெட்ட பழக்கத்தின் ஆவியை வெளியே துரத்தும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இத மூந்து பாருங்க, என்ன ஆகுது? என்ன ஆகுது? எனக்கு வேணாம் இது. இப்போ ஒரு தடவை குடிச்சு பாருங்க. இல்ல வேணாம், எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. மக்களே, கெட்ட பழக்கத்தின் ஆவி துரத்தப்பட்டது. இவர் குணமானார். அங்க ஜெபம் முடிஞ்சு நான் ஆலயத்தை விட்டு வரும்போது ஒரு வித்தியாசமான மனுஷனாய் வந்தேன். இது போல ஒவ்வொரு தடையும் அந்த மாதிரி ஆசைகள் வரும். திரும்ப சிகரெட் எடு, குடி. அப்ப நான் உடனே முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுவேன். என் தலை மேல பைபிள் வச்சு தேவனிடத்துல கேட்பேன், ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற இந்த கெட்ட பழக்கத்தை, எண்ணத்தை எடுத்து போடுங்க. பிற்பாடு ஆலயத்தில் நான் கற்றுக்கொண்டேன் பரிசுத்த ஆவியை குறித்து. அதுதான் எனக்கு தேவை, என் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. அவரை நான் அடைய விரும்பினேன். பிற்பாடு நான் அதில் முன்னோக்கி போனேன். ஆலயத்திற்கு தொடர்ந்து முன்னோக்கி செல்வேன். ஆலயத்துல ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும் போது நான் அதை கேட்பேன். ஒரு நாள் ஆவியானவர் என்னை நோக்கி வந்தார். நான் தேவனிடத்தில் கேட்டேன், தேவனே, உம்மை அறியாத சமயத்தில் எப்படி நான் உம்மை பெற்றுக்கொள்வேன்? இந்த எண்ணம் வரும்போது சரியா நான் தேவனிடத்தில் சொன்ன, தேவனே, என் வாழ்க்கை உங்களுடைய கையில நான் அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கை முழுமையாய் உம் கையில் அர்ப்பணிக்கிறேன். அந்த சரியான சமயத்துல என் வாழ்க்கை மாறியது. எனக்குள்ள மாற்றம் ஏற்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இறங்கினார். எனக்குள்ள இருந்த எல்லா கெட்ட பழக்கத்தையும் நான் ஜெயித்தேன்.
இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் மாறி இருக்கேன். முன்னாடி வீதியில ரோட்ல இப்படி இருந்தேன்னா இன்னைக்கு முழுமையா என் வாழ்க்கை தேவன் மாத்தி இருக்கிறார். எனக்கு திருமணம் கூட ஆயிருக்கு. தேவன் என் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். என் மகனை நான் பார்க்கும் பொழுது, அவரை திருமணத்துல நான் பார்க்கும் பொழுது அந்த அளவு அழுதேன். என்னோட இன்னொரு மகன் கேட்டார், ஏம்மா அழறீங்க? நான் முன்னாடி கஷ்டத்தினால சோகத்தினால அழுதேன், ஆனா நான் இன்னைக்கு சந்தோஷத்தினால அழறேன்னு சொன்னேன். ஒரு மகன் அவருடைய வாழ்க்கை மாறி பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு ஒரு அருமையான திருமண வாழ்க்கையில இருக்கிறத பார்க்கும் பொழுது, அவருடைய வீட்டுக்கு போய் நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த தருணத்தை என்னால நம்பவே முடியல. இன்னைக்கு என்னுடைய மகன் தேவனுடைய மனுஷனா இருக்கார். நான் எப்போ அவர் மேல சோர்ந்து போகணும்னு நினைச்சனோ, ஆனா எல்லா நேரமும் அவருக்காக நான் போராடினேன். எல்லா சிறப்பு நிகழ்ச்சியிலையும் நான் என் குடும்பத்திற்காக நான் சிறப்பு நிகழ்ச்சியானது பண்ணேன். வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியில, ஆலயத்துல, எல்லா நேரமும் எல்லா தருணமும் எல்லா ஜெபத்திலுமே அவருடைய பேர் தான் நான் முதலாவதா வச்சு ஜெபம் பண்ணுவேன். தேவன் என்னை எடுத்தார். ஒரு கடற்கொள்ளையனாய் இருந்த என்ன அவருடைய குமாரனாய் மாற்றினார். ஒருவேளை யாரெல்லாம் நீங்க இதே போல ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்க இது போல கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கீங்க, உங்க குடும்பத்தார் மத்தியில நீங்க தோற்கடிக்கப்பட்டவரா இருக்கீங்க, உங்க வீட்டுல யாருமே இனிமே உங்களை நம்புறது இல்ல, அப்போ உங்களுக்காக சொல்ற என் வார்த்தை, திறக்கப்பட்ட கரமாய் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காய் ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிறார். என்னால கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியும்னா நிச்சயமா உங்களாலையும் இதிலிருந்து வெளியே வர முடியும். எனவேதான் இந்த பிரமிப்பான அதி அற்புதமான சாட்சியை கேட்ட நீங்கள் இப்போது உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுப்புமானால், எப்படி நானும் என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை பெறுவது? எப்படி நான் இந்த சாட்சியாய் மாறுவது? எனவேதான் ஆலயத்திலே பீடம் இருக்கிறது. பீடம் தேவனுடைய கரத்தை அடையாளப்படுத்துகிறது. ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை தான் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார், தனக்குள்ள என்ன உணர்கிறார், தன்னை சுற்றி என்ன சூழ்நிலையை பார்க்கிறார், எந்த வயதை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த நிலைமையை கொண்டு வந்து பீடத்தின் மேல் அவர் வார்த்தையின் அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வைக்கும் பொழுது அங்கே மாற்றம் தொடங்குகிறது. அந்த பீடத்தை நோக்கி நீங்கள் வரும்படியாக தான் இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்பு முன்வைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாய் சாலமோன் மண்டபத்திலே ஆபிரகாமின் விசுவாசத்தை நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் மக்களே. எனவேதான் இந்த சாலமோன் மண்டபத்தினுடைய சிறப்பு தன்மை என்ன, ஏன் இந்த தடவை கர்த்தர் இதை தெரிந்து கொண்டார், ஏன் இந்த இடத்துல இது செய்யப்பட போகுது? நீங்கள் கேட்ட சாட்சியும் கூட தேவனே அவருடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்ததனுடைய ஒரு வெளிப்பாடுதான். அங்கே தானே பீடத்தின் மேல் அவர் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தின பிற்பாடு நீங்களும் பீடத்தை நோக்கி வரும்பொழுது வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாய் பலிக்கும் மக்கள். ஒரு சிறு விளக்கத்தை வீடியோ கவனிங்கள். தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். மனிதனுடைய தெளிவான புத்தியின் முயற்சியின் மூலமாய் இன்றைக்கு உலகத்தில் அநேக வகையான நினைவு சின்னங்கள் அழகாக உள்ளன. சீனாவில் உள்ள மிகப்பெரிய தொடர் சுவர், பிரேசிலில் உள்ள கிறிஸ்து விடுவிப்பார் என்ற சிலை, அது மட்டுமில்லாமல் ரோமன் காலோசியம், தாஜ்மஹால், இது போல அநேகம் உள்ளன. எல்லாமே ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் அழகாகவும் உள்ளன. ஆனால் ஒரு இடம் சிறப்பானது, ஆனால் இது உலகத்தால் கட்டுப்படுத்தப்பட்டதல்ல. சாலமோன் மண்டபம். எது இந்த இடத்தை மிகவும் சிறப்பாய் மாற்றுகிறது? எண் 1, இது தேவனால் வடிவமைக்கப்பட்டது. இதை இப்படி கட்ட வேண்டும் என்று எந்த ஒரு வடிவமைப்பாளரோ எந்த ஒரு நிறுவனரோ இது யோசிக்கவில்லை. இது ஆசரிப்பின் கூடாரத்தின் வடிவமாயிருக்கிறது. இது வேதாகமத்தின் தேவன் மோசேக்கு கொடுத்தார். எண் 2, இது மிகவும் பரிசுத்தமானது. இப்படி உலகத்தில் அநேக வகையான அருமையான இடங்கள் உள்ளன. இது சரியான ஒரு இடம், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேவன் சொன்னார், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறது. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும்.
சாலமோன் மந்திரம் இது ஏதோ கட்டுவதற்காக அல்ல, இது ஆவிக்குரிய ஒரு மண்டபமாய், ஆலயமாய் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இந்த ஸ்தலம் தேவனை கனப்படுத்துவதற்காகவும், அபிரகாமின் தேவன் அவர் தேவனை கனப்படுத்தியது போல நாம் அவரால் கனப்படுத்தப்படுவோம். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். முதலாவது இந்த அற்புதமான வார்த்தை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் யார் விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க விரும்பினால், இதே வல்லமை உங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினால், உங்க விண்ணப்பத்தை நீங்கள் சாலமோன் மண்டபத்துக்கு அனுப்ப விரும்பினால், நாளை காலை 9:30 மணி நேரடியா நீங்க வரவேற்கப்படுகிறீர்கள். எங்களுடைய சிறப்பு விருந்தினராய் எப்படி நான் இதிலே பங்கேற்பது என்று தெரிந்து கொள்ளும்படியாய் பாருங்கள். நாம் தேவனுடைய வார்த்தை வாசிக்கலாம். ஏசாயா 43:18 வசனம் கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் யாருக்கு இது சொல்றார் நினைக்கிறீங்க? யாருக்கு இந்த வார்த்தை? யாருக்காக இந்த வார்த்தை நண்பர்கள் எழுதப்பட்டு? யாருக்கு? வாழ்க்கையில உயர் மட்டத்துல இருக்கிற ஒருத்தர், அதாவது எனக்கு யார் உதவியும் தேவையில்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று சொல்லுகிற மக்களுக்கு தேவன் இதை சொல்வதாய் நினைக்கிறீர்களா? கண்டிப்பா இல்லை. என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? என் வாழ்க்கை மாறுமா என்று கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். எழுதப்பட்டிருக்கிறது மக்களே, கண்டிப்பா இது பணி. இதுதான் நாளைய தினம் நாம் கேட்க போகிறோம். 14ஆம் தேதி ஜூலை பீடத்தின் மேல் எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும். இந்த நபர் வாழ்க்கையில பலித்தது, அக்கினி அவர் வாழ்க்கையில வந்தது, பரிசுத்தாவின் வல்லமை அவருக்குள் இறங்கியது, உள்ளும் புறம்பும் வாழ்க்கை மாற்றம் அடைந்தது. உங்கள் வாழ்க்கையில் கூட கண்டிப்பாய் மாற்றம் அடைய முடியும். இதே வல்லமை, இதே அக்கினி உங்களுக்குள் வருகிற தருணம். இதோ வனாந்தரத்திலே இஸ்ரவேலரை நடத்தி சென்ற இதே அக்கினி தான் இந்த மக்கள் வாழ்க்கைக்குள் இறங்கியது, உள்ளும் புறம்பும் வாழ்க்கை மாறியது. ஒரு சிறு விளக்கத்தினுடைய வீடியோ பாருங்கள். இதே அக்கினி உங்களுக்குள் வரும்போது என்ன ஏற்படும், இந்த வல்லமை உங்களுக்குள் வரும்போது என்ன மாற்றம் ஏற்படும், நீங்கள் கவனிப்பீர்கள். இதனை தொடர்ந்து அதி அற்புதமான இந்த சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன், நீங்கள் பார்க்கும்படியாக. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இவருடைய பழையதை நீக்கி புது தொடக்கத்தை அவருக்கு ஏற்படுத்தியது நீங்கள் பார்ப்பீர்கள். என்னுடைய துணையோடு வாக்குவாதம் ஏற்பட்ட பிற்பாடு தூங்க சென்றோம். நாங்க சும்மா படுத்துட்டு இருந்தேன். நான் மறிக்க விரும்புறேன், என் கை ஃபுல்லா மாத்திரையை எடுத்துட்டு அதை போட்டுட்டேன், எனக்கு மறிக்கணும்னு தோணுச்சு. இதை போட்ட பிற்பாடு நான் காலையில எழுந்திருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன்.
என்னுடைய கடந்த காலத்த நினைவு கூறி நான் சொல்லணும்னா, நான் எப்போதும் சோகமான ஒரு பெண்ணா தான் இருந்தேன். எனக்குள்ள வெறுமை தான் இருந்தது. என்னை யாருக்குமே பிடிக்கலங்கிறத உணர்ந்தேன். நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. நான் எதுக்கு பிறந்தேனே தெரியல. நான் என்ன பண்ண போறேன்னும் தெரியல. இந்த வெறுமைய ஒரு நண்பர்கள் மூலமா மத்தவங்க கூட தோழமையா இருக்கிறதுனால போக்கிடலாம்னு நினைச்சேன். இந்த மாரி தருணத்துல தான் நாங்க வீடியோ கேம் விளையாடும்போது எல்லா சிறு பிள்ளைகளும் என்னுடைய குரூப்ல சேர்த்துப்பேன். அவங்க என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க எல்லாரும் இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் இல்லாத போது ரொம்பவும் சோகமா இருக்கும். பெண் குழந்தையில நான் தான் பெரியவ. எனக்கு 2 பெரிய அண்ணங்கள் இருக்காங்க. சுத்தம் செய்யறது, சமைக்கிறது இதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். எங்க அப்பாவை நான் பார்த்ததே இல்ல. நான் குழந்தையா இருக்கும்போதே அவர் மரித்துட்டாரு. நான் அப்போ சிறு குழந்தையா இருந்தேன். எனக்கு நினைவில்ல. என்னுடைய குடும்பத்தார் சொல்லி கேள்விப்பட்டேன். எங்க அப்பாவை நான் தவற விடுறதுனால எப்பொழுதும் ஒரு உறவு முறையில நான் ஈடுபடணும்னு நினைப்பேன். அதனால நான் சிறு வயதிலேயே ஒரு உறவு முறையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் வேலை செய்யல. அதுக்கு முடிவா நான் சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையான, குடி பழக்கத்துக்கு அடிமையான, மேலும் பல உறவுகளை ஈடுபட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா ரொம்பவும் கோவப்படக்கூடிய நபரா இருப்பாங்க. எப்போதும் அவங்க கத்துவாங்க. அவங்களுடைய துணையோட எப்போதும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. என்னுடைய பெரியவங்களோட, சொந்தக்காரவங்களோட இருக்கும்போது குடிப்பாங்க. அவங்க எல்லோரையும் குடிக்க சொல்லி கட்டாயமும் படுத்துவாங்க. அவங்க எப்போதும் குடிச்ச நிலைமையில இருக்கிறதுனால கோவ நிலைமையிலேயே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க குடிச்சிட்டாங்கன்னா ரொம்பவும் கோவப்படுவாங்க, பதட்டமாயிடுவாங்க. அவங்க கோவத்தினால என்னையும் என்னுடைய சொந்தக்கார பசங்களையும் தாக்குவாங்க. ஏன்னா எனக்கு யாராவது ஒருத்தர் வேணும். எனக்கு சந்தோஷமா இருக்கணும். அதனால யாராவது கூட இருக்கணும். நான் நேசிக்கப்படுறத உணரணும்னு நினைக்கிறேன். அதனால நான் நிறைய குடிக்க ஆரம்பிச்சேன். வெளியே போய் சுத்த ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல என் கூட எந்த துணை இருக்காங்களோ அவங்க கூட எப்போதும் வாக்குவாதத்துல ஈடுபடுவேன். நான் போற இடத்துல எல்லாம் குடிப்பேன். நடு ராத்திரி வரைக்கும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப தாமதமா கிளம்பி நான் அப்படியே நடந்துகிட்டே இருப்பேன் ராத்திரி ஃபுல்லா. எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. ஏதாவது நடந்துடணும். என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படியே முடிச்சுக்கணும். அதனால சுத்துவேன். அந்த மாதிரி நடந்து சுத்திட்டு இருக்கும் போது எனக்கு எதுவுமே நடக்காத போது நான் வீட்டுக்கு திரும்பி வந்துருவேன். அவ்வளவுதான். என்னோட சிந்தனையில எப்போதும் எனக்கு துணையா இருக்கிறவங்க என்னை ஏமாத்துறாங்க, என்னை மோசம் செய்யறாங்க, அவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைக்கு நான் ஆளாக்கப்படுறதுனால என்னால முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்னுடைய கையை அறுத்துக்கணும்னு விரும்புறேன். அதுதான் சீக்கிரமா நான் செத்துடுவேன்னு நினைச்சேன். மாத்திரையை எடுத்துக்கிட்டேன். அதனால நடக்கல. ஏன்னா நான் உண்மையாவே என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த தருணத்துல மாத்திரையினால முயற்சி பண்ணி பார்த்தேன். நான் குடிக்கிற மதுபானத்துல அந்த மாத்திரை எல்லாத்தையும் கலந்தேன். அதன் பிற்பாடு நான் பாத்ரூம்ல மயங்கி கிடந்தேன். என்னுடைய எக்ஸ் பார்ட்னர் வந்து என்னை கூட்டிட்டு போய் என்னை மருத்துவமனையில அட்மிட் செஞ்சது எனக்கு நினைவு இருக்கு. இந்த மாதிரி நடந்த பிற்பாடு இன்னும் பலவீனமாக்கப்பட்ட, ரொம்பவும் சோகமான, என்னால எதையுமே சரியா செய்ய முடியலையே. அதன் பிற்பாடு தான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை என்னுடைய தோழி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய உறவு முறையில என் வாழ்க்கையில ஏற்படுற எல்லா பிரச்சனையும் நான் எப்போதும் அவளுக்கு தான் ஃபோன் செஞ்சு பேசுவேன். நடக்கிற வாக்குவாதம், சண்டை எல்லாத்தையும் எப்போதும் உட்காந்து கேட்பா. எனக்கு எப்போதும் அட்வைஸ் பண்ணுவா. என்னை பார்த்து அந்த தருணத்துல எனக்கு தோணுது என்னன்னா, அவங்க எப்படி யூனிவர்சல் ஆலயத்தை கண்டடைஞ்சாங்களோ அதே மாதிரி நான் கண்டடைகிறது தான் ஒரே வழி. இது எல்லாத்துக்கும் முடிவுன்னு நான் நினைச்சேன். நான் எப்ப யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரணும்னு ஒரு முதல் படி எடுத்தனோ, ஏன்னா நான் செய்யறது எதுவுமே சரியா நடந்து போகல, எதுவுமே வரல. நான் அப்ப தேவன் மட்டும்தான் நம்பினேன். அப்பதான் நான் உண்மையாவே தீர்மானிச்சேன் ஆலயத்துக்கு போகணும். அதன் பிற்பாடு நான் ஆலயத்துக்கு வந்தேன். பாஸ்டர் கிட்ட எல்லாத்தையும் பேசினேன். எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன். என்கிட்ட இருந்த பாரமே இறங்கி போட மாதிரி இருந்தது. பாஸ்டர் எனக்கு உதவி செஞ்சாரு. என்னை வழி நடத்தினாரு. இந்த நாள் நான் ஆலயத்துக்கு வரணும், எந்த கூட்டத்துல கலந்துக்கணும். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை கூட்டத்துல கலந்துக்க ஆரம்பிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வர சொல்லியிருந்தாரு. அது எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். நான் இதெல்லாம் செய்யும் போது என்ன பார்த்தேன்னா, எனக்குள்ள சமாதானத்தை உணர ஆரம்பிச்சேன். நான் தூங்க முடியாத தருணத்துல இருந்தேன். ஆனா அந்த நொடியிலிருந்து நான் நல்லபடியா தூங்க ஆரம்பிச்சேன். குடிக்கிறத நிறுத்த ஆரம்பிச்சிட்டேன். சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டேன். முன்னாடி இருந்த மாதிரி போராட்டம் எனக்குள்ள இல்லாம போச்சு. இப்படியாக தான் நான் சமாதானத்தை எனக்குள்ள பெற்றுக்கொண்டேன். நான் எப்பெல்லாம் ஆலயத்துக்குள்ள இருக்கணும் சமாதானத்தை உணர்ந்த ஆரம்பிச்சேன். ஆனா வீட்டுக்கு போன பிற்பாடு அதே வெறுமைத்தன்மை, கோபம், சோகம் என்ன நிறைஞ்சிருந்தது. அந்த தருணத்துல தான் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். பரிசுத்த ஆவியானவரை பத்தி கேள்விப்பட்டேன். பாஸ்டர் சொல்ற எல்லாத்தையும் கேள்விப்பட்டு கீழ்ப்படிஞ்சு சொல்றது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சு நான் உண்மையாவே கீழ்ப்படியணும்னு தீர்மானிச்சதுதான் பீடத்தின் மீதாக தேவனோட நான் உடன்படிக்கை ஏற்படுத்தினேன். அங்க போனேன். நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். தேவன் எனக்கு காண்பித்தாரு நான் என்ன கொடுக்கணும்னு. இந்த பிரச்சனையெல்லாம் என்னுடைய சொந்த பலத்தின் கரங்கள்னால செய்ய முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இதெல்லாம் முயற்சி பண்ண என்னால முடியல. அதனால இப்போ நான் எல்லாவற்றையும் தேவனுக்காக கொடுத்தேன். அந்த மாதிரியாகத்தான் நான் பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு
எனக்குள்ளாக சமாதானத்தை பார்க்க ஆரம்பிச்சேன், மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். இதை நான் ஒருபோதும் விலக்கி சொல்ல முடியாது. என்னென்ன நடந்துகிட்டு இருக்கோ இது எல்லாமே என்ன கொதிக்க வைக்கும், சில நேரத்துல வெடிக்க வைக்கும். ஆனா இப்ப அது எனக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. எனக்குள்ளாக இருக்கிற உறுதிதான் பிரச்சனைகள் வரும்பொழுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுன்னு தோணுது. எனக்கு எந்த விதமான பயமும் இல்லாம அதை நான் எதிர்த்து போராடுறேன். நான் பரிசுத்த ஆவியானவருடைய மிகப்பெரிய மாற்றத்துக்கான நிலைமையை எனக்குள்ளாக பாக்குறேன். அவர் எனக்குள்ளாக இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த உறவு முறையில இருந்து நான் வெளியே வரும்பொழுது என்கிட்ட எதுவுமே கிடையாது. நான் எல்லாத்தையும் விட்டு அவர்கிட்ட இருந்து வந்துட்டேன். நான் இருக்கிறதுக்கு கூட தங்கறதுக்கு கூட என்கிட்ட இடம் இல்ல. அவரை விட்டு வந்த முதல் நாள் நான் என்னுடைய தோழியோட வீட்டுல தான் இருந்தேன், என் பிள்ளைகளோட. அதுக்கு அடுத்த நாள் 3 நாள் ஹோட்டல்ல இருந்தேன். நாங்க இருந்த சூழ்நிலை மிகவும் மோசமானதா இருந்தது. அது எனக்கு பிடிக்கல. எங்க அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கு உண்மையாவே தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்தோம். அவங்க ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்தாங்க, மோசமான இடத்துல தங்கி இருந்தாங்க. ஆனாலும் அவங்க விசுவாசத்தை பயன்படுத்தி தொடர்ந்து ஆலயத்துக்கு போனாங்க. நான் கவுன்சிலுக்கு போய் எனக்கு உதவி கேட்டு எனக்கு ஒரு வீடு இப்போதைக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த ஏரியால இருந்து வராத காரணத்தை இங்க ரூல் ஆனது இருக்குமா, உங்களுக்கு நாங்க பெர்மனண்டா இந்த இடத்துல இடம் தர முடியாது, உங்களுக்கு இந்த இடத்துல இடம் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியல. அத நான் தேவனிடத்துல கொண்டு போனேன். ஏன்னா தேவனே, இது எல்லாமே உங்களுடையது, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். இந்த சூழ்நிலையை நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த தருணத்துல ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். அதனால நான் தொடர்ந்து முன்னோக்கி போனேன். விடாமுயற்சியோட பிரேயர் பண்ணேன். விடாமுயற்சியோட எல்லாத்துலயும் முன்னோக்கி போனேன். இந்த சூழ்நிலையை என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா முடிவுல கவுன்சிலர் எங்களுக்கு ஒரு வீடை கொடுத்தாரு. இதைதான் நான் தேவனிடத்துல கேட்டிருந்தது. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. என்னால அதிக வாடகையோட வீடை பார்க்க முடியாது ஆண்டவரே. நான் கேட்ட தற்காலிகமான வீடை காட்டிலும் ரொம்ப குறைவான வாடகைக்கு இந்த முழுமையான வீடு எனக்கு தேவன் கொடுத்திருக்காரு. இனிமேலும் நான் ரோட்ல வாழணுங்கிற பயம் எனக்கு இல்ல. தேவன் எனக்கு உதவி செஞ்சாரு. இப்போ என்கிட்ட சொந்த வீடு இருக்கு. என்னுடைய குழந்தைங்க சொந்த அறையில இருக்காங்க. இப்போ நாங்க பாதுகாப்பா இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு எங்களுடைய உறவு முறை ரொம்பவும் அருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க கூட பேசுறதுக்கு எனக்கு இனிமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்னுடைய அம்மா இன்னைக்கு ஒரு முற்றிலும் மாறுபட்டவங்களா இருக்காங்க. முன்னாடிக்கும் இப்போவுக்கும் ரொம்பவும் பெரிய வித்தியாசத்தை நான் பாக்குறேன். ரொம்ப பெருமையா இருக்காங்க, ரொம்ப அன்பா என்கிட்ட இருக்காங்க. மேலும் எனக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையில தேவனுக்கு ஊழியம் செய்ய நேரமும் இருக்கு. என் குடும்பத்தாரோட இருக்க நேரம் இருக்கு. முன்னாடி பயந்துகிட்டு என் வாழ்க்கையே இல்லைன்னு சொன்ன நபரா இன்னைக்கு நான் இல்ல. என் வாழ்க்கையில எதெல்லாம் பெற முடியாதுன்னு நான் நினைச்சேனோ, உறவு முறையும் சரி, குடும்பத்தாரும் சரி, இன்னைக்கு என்னால அதை பெற்றுக்கொண்டு இருக்க முடியுது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், நான் பெல்லமா இருக்கேன், நான் முழுமையாக்கப்பட்டிருக்கேன். தேவனுடைய ஆவி மட்டும் இருந்தா போதும், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்படி உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். நாம் தானியேலின் உபவாசத்தின் ஆவியிலே செல்கிறோம். இதே அக்கினி பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள் வரும்படி. எனவே அது குறித்து ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்தாவி ஒருத்தர் வாழ்க்கையில வரும்போது கண்டிப்பா அந்த வாழ்க்கை அதே போல இருக்காது. எனவேதான் நீங்கள் பார்க்க போகிற இந்த சிறு வீடியோ உங்கள் ஆலயம் எல்லாவற்றிலும் பீடம் தயாரா இருக்கிறது. நீங்கள் உங்க பழைய வாழ்க்கையை கொண்டு வருவீர்கள். இனி அதை நினைக்க கூடாதபடி கர்த்தர் புது தொடக்கத்தை உங்களுக்காய் கொடுப்பார். இந்த வீடியோவை தொடர்ந்து ஜெபத்திலே ஒன்றிணையலாம். நாளை காலை நீங்கள் சிறப்பு விருந்தினர் 9:30 மணிக்கு வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியா. ஜூலை 11ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சுத்திகரிப்பிற்கான 21 நாட்கள் இந்த உபவாசமானது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியோடு ஒருங்கிணைகிறது. விசேஷமாக யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற விரும்புகிறார்களோ, எதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், தேவனோடு கூட இருக்கிற உங்களுடைய உறவுக்கு தடையா இருக்கக்கூடிய உலகத்தோடு உங்களை இணைக்கிற எல்லாவற்றையும் எதை நீங்கள் தவிர்க்க கூடாது. UCKG-யினுடைய எல்லா சமூக வலைத்தளங்களையும் அவையாவன நம்முடைய நிகழ்ச்சிகள் ஃபேஸ்புக்கிலே, பிஷப் எடிர் மசேடோ அவருடைய வீடியோக்கள் யூடியூபிலே, யூனிவர் வீடியோ, மேலும் பல எல்லாமே தேவனுடைய காரியத்தோடு சம்பந்தப்பட்டவை மட்டுமே. மீண்டும் ஜூலை 11ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சுத்திகரிப்பிற்கான 21 நாட்கள் ஒரு மாபெரும் காரியத்திலே ஒருங்கிணையுங்கள். ஆசீர்வாதமான தானியேலின் உபவாசமாய் இருக்கட்டும். தேவனை என் கரத்திலே உடைய வார்த்தையை பிடித்திருக்கிறேன். எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசித்தவர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சாட்சியாய் மக்கள் பார்த்தார்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று வார்த்தை சொல்கிறது. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அன்பர்களே, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா?
இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, விசுவாசியுங்கள். சந்தேகத்தை அனுமதிக்க வேண்டாம். பழைய நினைவுகளிலே உங்களை மூழ்கடிக்க செய்ய வேண்டாம். தோல்விகரமான எண்ணங்களை அனுமதிக்க வேண்டாம். பயத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வார்த்தை மீது விசுவாசம் வையுங்க. இந்த வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாற்றப்படையும். இப்போது இந்த வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள் செயல்படுகிறதை நான் அறிக்கை செய்கிறேன். தண்ணீரின் மூலமும் சக்தி இவருக்குள் செல்வதாய் தேவன் சமாதானமான இரவா இருக்கு, பலனான ஒரு இரவாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காய் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் தேவனே. ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். நாளை காலை உங்களை ஆலயத்திலே சந்திப்போம். திங்கள் இரவு இந்த நிகழ்ச்சியின் வழியா தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வா.